ஹாய் வியூவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஐயனார் துணை தொடர்கதையில் வானதியும் பாண்டியனும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருக்கும்போது வானதி கேட்குறாங்க, பாண்டி, உங்கள் அண்ணன் சேரன் அண்ணன் கல்யாணத்துக்கு என்ன பண்ணுறீங்க? கல்யாண செலவுக்கெல்லாம் பணம்லாம் எப்படி ரெடி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு பாண்டியன் சொல்கிறாரு, இல்லை வானதி, ஃபுல்லாக முக்கால்வாசி சோழன் அண்ணனே பார்க்குது தெரியுமா எல்லா செலவும். நாங்கள் சேரன் அண்ணன் நீ எந்த பணமும் தர வேணாம், நீ உன் கல்யாண செலவுக்கு எதுவும் செலவு பண்ண வேண்டாம், நாங்களே பார்த்துக்கிறோன்னு சொல்லிட்டோம். ஆனால் நான் தான் இன்னும் பணம் ரெடி பண்ணல. ஒரு இடத்துல கடன் கேட்டிருக்கேன் வானதி, தரேன்னு சொல்லியிருக்காங்க. இனிமே தான் அதை ரெடி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே வானதி சொல்கிறாங்க, பரவாயில்ல பாண்டி, நீங்கள் அண்ணன் தம்பிங்க எவ்வளோ ஒற்றுமையாக ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்கள் உங்கள் அண்ணன் கல்யாணத்துக்கு செலவு பண்ணுறீங்க, ரொம்ப கேட்குறதுக்கு சந்தோஷமாக இருக்குது பாண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உங்கள் அப்பா வேஸ்ட்டு பாண்டி, எங்கள் அப்பா பரவாயில்ல, என் படிப்புக்காக ஆட்டோலாம் விற்று காசு கொடுத்தாரு தெரியுமா அப்படின்றாங்க. உடனே பாண்டி சொல்கிறாரு, வானதி, எங்கள் அப்பாவை வேஸ்ட்டுன்னெலாம் சொல்ல முடியாது. அவர் எங்கள் அம்மாவுடைய செயினை அப்படியே வச்சுருந்து அண்ணனுக்கு செயினும் எனக்கு வளையலும் கொடுத்தாரு. இது உன் கல்யாணத்துக்கு, இது அண்ணன் கல்யாணத்துக்குன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறாரு பாண்டியன். அப்போ வானதி சொல்கிறாங்க, ஐ, அப்போனா எனக்கு வளையல் எங்கள் மாமியார் அப்போவே கொடுத்து விட்டாங்களா அப்படின்றாங்க. அப்புறம் இல்லை வானதி, அந்த வலையில் நான் சேரன் அண்ணனுக்கே கொடுத்துட்டேன், சந்தா வந்தாக்கா இந்த வலையில் போட்டுருனா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன் அப்படின்றாரு. உடனே வானதி என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன பாண்டி இப்படி சொல்கிற, வலையில் கொடுத்துட்டேன்றியே, அது நமக்காக தானே, எனக்காக வளையல் தானே, நீ ஏன் கொடுத்த என்னை கேட்காம அப்படின்றாங்க. உடனே பாண்டியன் சொல்கிறாரு, என்ன வானதி, உன்னை கேட்காம எனக்கு அப்போ தோணலடி, கொடுத்துட்டேன்டி, நான் உனக்கு நிறைய வாங்கி போடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு பாண்டி. பாண்டி, 1000 தான் இருந்தாலும் அது எனக்குன்னு கொடுத்த பொருள், நீ என்ன தானே கேட்டு கொடுத்துருக்கணும், நீ ஏன் கொடுத்த அப்படின்றாங்க. அப்போது பாண்டியன் கேட்குறாரு வானதி கிட்ட, என்னடி நீ, எங்கள் அம்மா எங்கள் அப்பா கிட்ட கொடுத்தாங்க, எங்கள் அப்பா என்கிட்ட கொடுத்தாரு, அதை நான் எங்கள் அண்ணனுக்கு கொடுத்துட்டேன், அதுக்கப்புறம் எங்கேருந்து நீ நடுவில் அது உனதுன்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு வானதி சொல்கிறாங்க, உனக்கு வளையல் கொடுத்தாங்கன்னா நீ போட்டுக்கிறதுக்காக கொடுத்தாங்க, உனக்கு வரப்போகிற பொண்டாட்டி போட்டுக்கிறதுக்கு தானே கொடுத்தாங்க, அப்போ அது எனக்கு தானே அப்படின்றாங்க. இல்லை வானதி, நம்ம வாங்கிக்கலாம் வானதின்னு சொல்லி சமாதானப்படுத்திடுறாரு. அதுக்கப்புறமா சேரனுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்காக எல்லாம் ரெடி ஆகுறாங்க. ரெடி ஆகும்போது மாப்பிள்ளை சுப்பரமாக பட்டு வேட்டி சட்டை போட்டுக்கிட்டு வராரு. அந்த நேரம் பார்த்து சந்தாவுடைய அண்ணன் அனீஷ் பையாவும் அங்கே வராரு. வரும்போது சோழன் கேட்குறாரு அனீஷ்கிட்ட, என்ன அனீஷ் பையா, உங்கள் தங்கச்சி சந்தாக்கு கல்யாணம் தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது அப்படின்னு இழுக்கிறாரு. என்ன பையா இழுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சோழன் கேட்க, அவர் இல்லை பையா, எங்கள் அப்பா அம்மா இல்லை பக்கத்தில், அதுதான் எனக்கு கவலையாக இருக்குன்னு சொல்கிறாரு. உடனே அதுக்கப்புறமா நிலாவும் சந்தாவும் 2 பேரும் ரெடி ஆகுறாங்கங்க. கல்யாணம் பொண்ணு சந்தாவை நிலா செம்ம அழகுபடுத்தி தேவதை மாதிரி ஆக்கிடுறாங்க அவங்க மேக்கப்னால. அப்புறம் நிலா ரெடி பண்ணிவிட்டு அவங்களும் நல்ல சூப்பரான பட்டு புடவை கட்டிக்கிட்டு வெளியே வராங்க. இது அப்படியே சோழன் பார்க்குறாரு நிலாவை, ஏன்னா அவரு செலெக்ஷன் பண்ணி கொடுத்த புடவையை கட்டிட்டு வராங்கங்க. அவங்கள பார்த்ததும் அப்படியே அவருக்குள்ள காதல் ஊற்று பெருகெடுக்குது. நிலா, நீ சூப்பராக இருக்க, அழகாக இருக்கிறேன்றாரு. அதுக்கப்புறமா நிலா வெளியில் சேரன் அண்ணங்கிட்ட, அண்ணா நீங்கள் கொஞ்சம் கண்ணை மூடுங்களேன் அப்படின்றாங்க. எதுக்குப்பா என்னை கண்ணை மூட சொல்கிற நிலா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு சேரன். உடனே நிலாவா, அண்ணா நீங்கள் கண்ணை மூடுங்கண்ணா மூடுங்க, நான் சொல்கிறப்ப திறங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு சந்தாவை கூட்டிகிட்டு சேரன் முன்னாடி நிற்க வச்சு கண்ணை திறக்க சொல்கிறாங்க. திறந்து பார்த்ததும் ஐயோ, சரியான அழகுங்க, கொல்ல அழகு சந்தா கல்யாண கோலத்தில் நிற்கிறாங்க. அப்படியே சேரன் பார்த்ததும் அப்படியே சந்தாவையே பார்க்குறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் சேர்ந்து ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. எடுத்துட்ட பிறகு எல்லாரும் சேர்ந்து கல்யாணத்துக்கு போகிறாங்க. கல்யாணம் போயிட்டு பண்ணுறதுக்காக சேரன் கூட சோழன், பாண்டியன், பல்லவன் எல்லாம் சுற்றி உக்காந்துட்ருக்காங்க. ஆனால் சந்தா கூட நிலா மட்டும்தான் உக்காந்துட்ருக்காங்க. அப்போ பல்லவன் சொல்கிறாரு, அண்ணா, நம்ம அண்ணனுக்கு நம்ம எல்லாருமே
எல்லாருமே கூட இருக்கிறோம். ஆனால் பாவம் இல்லை, சந்தாக்காக்கு நிலா அண்ணி மட்டும்தான் கூட இருக்காங்க அப்படின்றாரு. அவங்க அப்பா அம்மா இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்கிறாரு. அதை அப்படியே யோசிக்கிறாருங்க சேரன். ஐயோ பாவம் சந்தா, அவங்க அப்பா அம்மா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே யோசிச்சுக்கிட்டே பார்த்துட்ருக்கிறாரு. இன்னைக்கு இதுவரையும் தாங்க இந்த கதை நடந்தது. நாளைக்கு சேரனுக்கு கல்யாணம் ஆகும்போது சந்தாவுடைய மாமா வந்துடுறாருங்க. நாளைக்கு அவர் வந்ததும் கல்யாணம் நடக்குதா இல்லையா, சேரனுடைய வாழ்க்கை எப்படி நிற்குதுன்னு நாளைக்கு ஆர்வமுடன் காத்திருந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். நன்றி, பாய்.